லாஸ்ட்டாக நம்ம சேனலில் காட்டாக்குருவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தீங்க. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். போன எபிசோடில் சாங்ஸை பற்றி தான் போட சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த எபிசோடில் நம்ம அக்காகமேனோ சாங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலில் பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற கண்டென்ட்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு சாங்ஸோட ஒரிஜினை பற்றி பார்த்துடலாம். சாங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரோஜர் பைரட்ஸ் சாங்ஸ்க்கு 1 வயசாக இருக்கப்ப அவனை ஒரு ட்ரெஷர் பாக்ஸில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா சாங்ஸ் ஒரு வைனெல்லாம் உருவாக்குற ஒரு வில்லேஜில் தான் அவனுக்கு 9 வயசு ஆகிற வரைக்கும் வாழ்ந்திருப்பான். சாங்ஸுக்கு 9 வயசு ஆனதுக்கப்புறம் ரோஜர் பைரட்ஸ் வந்து சாங்ஸை கூட்டு பக்கம் வந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் சாங்ஸும் பக்கியும் ரோஜர் பைரட்ஸில் அப்ரெண்டிஸாக சேர்ந்துருப்பாங்க. நம்மளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தா சாங்ஸ் கிடைச்ச அந்த ட்ரெஷர் பாக்ஸ் வந்து காட்வேலியில் இருந்து தான் ரோஜர் பைரட்ஸ் எடுத்திருப்பாங்க. காட்வேலி ஐலாண்டுமே சரி, சாங்ஸ் வளர்ந்த வைன் வில்லேஜுமே சரி, ரெண்டுமே வெஸ்ட்பூலில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். ஆனால் மற்ற சைட்ஸாக இருக்கட்டும், இல்லை பல வெப்சைட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சாங்ஸ் வந்து வைன் வில்லேஜில் பிறந்ததாக தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சாங்ஸ் வந்து வைன் வில்லேஜில் பிறக்கல. மேபி அவன் வந்து காட்வேலியில் பிறந்திருக்கலாம். அங்கேருந்து ட்ரெஷர் பாக்ஸில் தான் ரோஜர் பைரட்ஸ் அவனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சாங்ஸ் வந்து தன்னோட 9 வயசு வரைக்கும் வளர்ந்தது தான் வைன் வில்லேஜ். ஆனால் அவன் பிறந்த இடம் நம்மளுக்கு இன்னும் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. மேபி இதை ஃப்யூச்சரில் ஹிண்ட் பண்ணாலும் ஹிண்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் சாங்ஸுக்கு 14 வயசு போயிட்டு இருக்கப்ப ரோஜர் பைரட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேண்ட் ஆகிருக்கும். சாங்ஸோட 15வது வயசில் தான் ரோஜர் வந்து செத்து போயிருப்பான். சாங்ஸோட பைரட் லைஃபுங்கிறது அவனோட 17 வயசில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சாங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யாசோப்பை தான் பார்த்துருப்பான். இதனால ரெட் ஹேட் பைரட் க்ரூவோட ஃபஸ்ட் இன்மேட்டாக யாசோப் தான் சேர்ந்துருப்பான். இதுக்கப்புறமா தான் வைஸ் கேப்டனான பென் பேக்கமனையும் பார்த்துருப்பான். அப்புறமா ரெட் ஹேர் பைரட் க்ரூஸோட 4th மெம்பரான லக்கியும் பார்த்துருப்பான். இதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் சாங்ஸ் வந்து கோவா கிங்டம், அதாவது லூஃபியோட வில்லேஜான விண்மில் வில்லேஜ் இருக்க கிங்டம் வந்து சேர்ந்துருப்பான். இந்த 10 வருஷத்தில் சாங்ஸுக்கு வந்து ஒரு பைரட்டாக பல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். லூஃபியை பார்க்குறப்ப சாங்ஸோட பவுண்டி வந்து 1,040,000,000 பெரிஸாக இருக்கும். இதுக்கப்புறம் 6 வருஷம் கழித்து நியூ வேர்ல்டோட ஒன் ஆஃப் த 4 எம்பரர்ஸில் சாங்ஸ் இடம் பிடிச்சிருப்பான். சாங்ஸ் வந்து ஒரு எம்பரர் ஆனதுக்கான கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அவன் மேலே இருக்க ஒரே ஒரு பழி என்னன்னா கம்மு நம்மையை திருடினது மட்டும்தான். இதை தாண்டி நான் கேனனில் சாங்ஸ் வந்து ஒரு கிங்டம் அழிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு பழி இருக்கும். அதை தாண்டி சாங்ஸ் வந்து ஒரு எம்பரர் ஆனதுக்கான ரீசனை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவன் மேலே எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸுமே இருக்காது. ஒருவேளை சாங்ஸ் எப்படி எம்பரர் ஆனா அப்படிங்கிற ரீசனை நம்மளுக்கு ஃப்யூச்சரில் சொல்லலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சாங்ஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். சாங்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் ஹாக்கியுமே இருக்குது. இதில் சாங்ஸ் ஒரு எம்பரருங்கிறதுனால அவனோட ஹாக்கியை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. சாங்ஸோட அப்சர்வேஷன் ஹாக்கியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். சாங்ஸால் பல மினிட்ஸை வந்து ஃப்யூச்சரில் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் ஃபைனலி சாங்ஸோட அந்த பேர் போன எபிலிட்டியான கான்கோரஸ் ஹாக்கி தான். சாங்ஸோட இந்த கான்கோரஸ் ஹாக்கியோட ரேஞ்ச் பல 100 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு போகும். நம்மளுக்கு ஒன் பீஸ் ஃபிலிம் ரெட்டில் சாங்ஸோட கான்கோரஸ் ஹாக்கியை ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அவனோட கான்கோர்ஸ் ஆக்கிய லிட்டரலாக வைஸ் அட்மிரல்ஸாலே தாங்க முடியாது, அவங்களே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த கில்லர் ஆஃப் அப்சர்வேஷன் ஆக்கி ஒன் பீஸ் அனிமிலே சாங்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த எபிலிட்டி இருக்குது. சாங்ஸோட கான்கோர்ஸ் ஆக்கி வந்து பார்த்திங்கன்னா மற்ற அப்பனன்ஸோட அப்சர்வேஷன் ஆக்கியை ஓவர் ரைட் பண்ணிடும். இது மூலயமா ஆப்பனன்ட்ஸ் எவ்வளோ தான் பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் சரி, பெரிய பருப்பாக இருந்தாலும் சரி, சாங்ஸ் மேலே அவங்களால அப்சர்வேஷன் ஆக்கியை யூஸே பண்ண முடியாது. இது கூடவே சாங்ஸோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்புமே ரொம்பவே டாப் நாச்சில் இருக்கும். எந்த அளவுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சாங்ஸோட ப்ரைமில் மீஹா கூட டோ டு டோ போயிருப்பான். என்னதான் சாங்ஸ் வந்து ஒரு கையை இழந்துட்டாலுமே அவன் கத்தி யூஸ் பண்ணுற எபிலிட்டி கொஞ்சம் கூட குறைஞ்சி போல. ஒஸ்ட்டு ஜென்ரேஷனில் டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பரில் ஒருத்தனான கிட்டை லிட்டரலாக ஒன் ஷாட் பண்ணிவிடுவான். அப்போ வந்து சாங்ஸ் யூஸ் பண்ண டெக்னிக் பேர் காமுசாரி. இந்த டெக்னிக்கும் ராஜர் யூஸ் பண்ண டெக்னிக்கும் பார்க்க சிமிலராக தான் இருக்கும். சாங்ஸுக்கு வந்து ஹாக்கி யூஸ் பண்ணுறதை கற்றுக் கொடுத்தது ரேலிக் தான். ஆனால் இந்த ஹாக்கி பவர்ஸ் எல்லாமே சாங்ஸ் வந்து ரோஜரை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கான். இதுக்கப்புறம் சாங்ஸோட பர்சனாலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் பீஸ் பைரட் வேர்ல்டில் வெறும் சில பைரட்ஸ் மட்டும்தான் சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை சாமானிய மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டேயும் ஒரு நார்மல் மனுஷங்களாக அவங்கள மதித்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இந்த லிஸ்ட்டில் ராஜர் மாதிரி சாங்ஸும் நிறைய சின்ன பசங்கக்கிட்ட நல்லா ஜாலியாக கூஃபியாகவே பழகிட்டு இருப்பான். சாங்ஸ் சின்ன பசங்கக்கிட்ட விளையாடுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சாங்ஸே சின்ன வயசில் எப்படி விளையாண்டுருப்பானோ அது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா லூஃபி, ஊட்டா, அப்புறம் எல்பாஃபில் வர ஒரு குட்டி பையன்,
இது மாதிரி பல சின்ன குழந்தைங்க எல்லார்கிட்டயுமே சாங்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பழகுவான். சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்கள சும்மா விளையாட்டுக்காக மட்டும் அவங்க மேலே அன்பு காட்ட மாட்டான். அவங்கள வந்து லிட்டரலா அவனோட கூட பிறந்த சகோதரர்கள் மாரி தான் பார்ப்பான். அதுக்காக சாங்ஸ் வந்து எந்த எல்லைக்கு வேணா போவான். உதாரணத்துக்கு லூஃபிக்கு வந்து தன்னோட கைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். ஊட்டாவுக்காக ஒரு கிங்டமே அழிச்சுட்டாங்கிற பழியும் வாங்கியிருப்பான். இது மாரி சாங்ஸ் வந்து தான் பழகுற எல்லார்கிட்டயுமே ரொம்பவே அன்ப காமிச்சிருப்பான். இதுவரைக்கும் நம்ம சாங்ஸ பத்தி பேசுனது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான். சாங்ஸ் எதுக்காக லூஃபிக்காக அந்த அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணான், இல்ல ஊட்டாக்காக அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ பண்ணான், இதுக்கான ரீசன் எதுவுமே நம்மளுக்கு சொல்லல. மேபி ஃப்யூச்சர்ல சொல்லலாம். நம்ம எப்பயுமே ஜாலியா, ஃபன்னியா பார்த்துருக்க சாங்ஸ் வந்து வெளிய வந்து ஒரு மாரி கோவமா, ஆக்ரோஷமாவும் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? மேபி கைடோ மாரி கூட இருக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்யூச்சர்ல ரிவீல் பண்ணா தான் தெரியும். நான் இப்படி சொல்றதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா சாங்ஸ் வந்திருக்க இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, பல பிளாட் ஹோல்ஸுமே இருக்கு. உதாரணத்துக்கு சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்டர்ஸ் கூட போய் பேசியிருப்பான். அவன் என்ன பேசினான், எதுக்கு பேசினான், எப்ப பேசினான், எப்படி பேசினான் எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் இவ்வளோ நாளா இவ்வளோ பவர வச்சுக்கிட்டுமே சும்மா இருந்த சாங்ஸ் வந்து லூஃபி எம்பரர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒன் பீஸை போய் எடுக்கலான்னு சொல்லியிருப்பான். இதுக்கான ரீசன் என்ன? ஓடாவை தவிர யாருக்குமே தெரியாது. மேபி நம்மளுக்கு இது வரைக்கும் காமிச்ச சாங்ஸ் வந்து வேற சாங்ஸாக இருக்கலாம். இதுக்கப்புறம் பார்க்க போகிற சாங்ஸ் வேறையா இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இதை தாண்டி ஒன் பீஸில் நேத்தி வந்த மாங்கா சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனலில் சாங்ஸோட கண்ணை காமிச்சிருப்பாங்க. அது லிட்டரலாக சாங்ஸோட ஃபேஸ் தான். பட் ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது மேபி சாங்ஸோட தம்பியாக இருக்கலாம், இல்லை சாங்ஸோட வேற ரிலேட்டிவாக இருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு இனிமேல் ஃப்யூச்சரில் வர மாங்கா சாப்டர்ஸில் தான் புரியும். இதை தாண்டி சாங்ஸோட பர்த்துக்கும் ஃபிகர்லாண்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதை பற்றி இன்னும் பல தியரிஸ் இருக்குது. பட் அந்த தியரிஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல. அதை அடுத்து வரப்போகிற பெரிய தியரி வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷனும் தியரிஸும் கான்டெக்ஸ்டே மிக்ஸ் ஆகிடும். அதனால தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை.